எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை இருக்குது. சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், ஆவியிலே பலன் அடையணும், வளர்ச்சி அடையணும், ஜெப வாழ்க்கையில நல்லா வளரணும், ஆண்டவருக்காக பிரயோஜனமா இருக்கணும், இப்படிலாம் ஆசை இருக்கும். ஆசை இருக்குதா? ஆசை இருக்குதா இல்லையா? ஆமாம், அது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் இருக்கா, ஏதோ போகிறோம் அவ்வளோதான். வாரம் வந்து போகிறோம், போகிறோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு மேலே யோசிப்பாங்கன்னா ஒன்றும் யோசிக்க தெரியாது. இது ஒரு நிலை. ரொம்ப ஆசை இருக்கும், அது ஒரு நிலை. ஆசை இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்த வைராக்கியத்தோடு வாழ்கிறவர்கள் இன்னொரு நிலை. 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, ஆசைப்படுறவங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் ஆசைப்படல, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற அவ்வளோதான், வரேன் போகிறேன் முடிஞ்சிச்சு. இன்னொன்று 3வது, நான் ஆசைப்பட்டு அதன்படி முயற்சி பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்கிறேன் அப்படின்றார். இப்போ நாம் 4 விஷயங்களே பார்த்தோம். அதுக்கு எதிரடியாய் விஷயங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணான்னு விரும்போது ஜெபம் பண்ண முடியாம போறதுக்கு காரியங்கள் இருக்குதா? இருக்குது. வேதத்தை வாசிக்கும், தியானித்து நடக்கணும் அப்படின்னா அந்த ஆசை இருக்குது. அதுக்கு எதிராக எதனா பிரச்சனை வருதா? வருது. 3வது, சபை கூடுதல். சபை கூடணும் ஆசைப்படுறோம், ஆனால் சபைக்கு வர முடியாதபடி சூழ்நிலை இருக்குதா அப்படின்னா இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாதபடி சூழ்நிலை இருக்குதா அப்படின்னா நானும் இருக்குது. அப்புறம் எங்கேருந்து நானே செய்ய முடியும்? அவ என்ன செய்ய வேண்டியதுன்னா விட்டுட்டு, அதான் கரெக்ட். பவுல் இதுதான் சொல்றார். பவுல் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட பிறகு என்ன சொன்னான்னா, நான் எனக்கு மேன்மையாக இருக்கிற, எனக்கு உயர்வாக இருக்கிற, எனக்கு பெருமையாக இருக்கிற, எனக்கு நல்லா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன்றது. விட்டுட்டு இப்போ இதெல்லாம் விடலை அப்படின்னா இந்த 4 காரியத்தையும் நாம் செய்யவே முடியாது. நம்ம சொல்லினே இருக்கலாம், நான் ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே எதனா ஒரு சிந்தை, எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு கோளாறு, எதனா இப்படி சொன்னது, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, எதனா வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, அப்படியே ஓடி 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 1 மணி நேரம் போயிடுச்சு. என்ன ஜாம் பண்ணா அப்படியே யோசிச்சே போயிட்டு இருக்குது. டைம் பார்த்தா 1 மணி நேரம் போயிடுச்சு. என்ன ஜாம் பண்ணா ஒரு ஜபமும் வரல. அப்போ நாம் அதை விட்டு விடவில்லை என்றால் நம்முடைய ஜபம் என்ன செய்யாது? ஜபமாக இருக்காது. இது ஒரு பிரச்சனை. அடுத்தது என்ன? இப்போ இது சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் பண்ணுது. இப்போ இது எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்போ 2வது என்ன சொன்னேன்? வேத வாசித்தல், தியானிக்கிறது. இப்போ இதுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்களே, என்ன பிரச்சனை? ஃபோன் பிரச்சனையா இருக்குது. பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு நினைக்கலான்ட்டு எடுத்து பார்த்தோடனே பிடிச்சிக்குது அப்படியே, தெரியுமா? ஆமாம், கையை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவது. கையை இப்போ நான் பிடிச்சுன்னுக்கிறேன்னா அது பிடிச்சுன்னுக்குதான்னு தெரியல. யார் பிடிச்சுன்னுக்கிறா? நம்ம தான் பிடிச்சுன்னுக்கிறோம். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை போட்டு அப்படியே பிடிச்சி. டேஞ்சர் தான் அது. நான் அனுபவித்து சொல்கிறேன். என்னடா அது, ஜாக்கிரதையாக இருக்கு, தூரமாக வச்சுங்க. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, இந்த கேம் ஆடுறாங்களே இது என்னதான் இருக்குது பார்க்கலாம், இது எல்லாரும் பிடிச்சிக்குதுன்னு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபோனில் என்ன கேம் இது பார்த்து ஒரு நாள் உட்காந்து ஆடினேன். இது என்ன பண்ணுது பார்க்கலாம், அப்படி தான் பிடிச்சிக்குதா அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே முடியல. இது என்னடா இது, கொஞ்ச நேரம் போன பிறகு அதுக்கு மேலே நமக்கு பொறுமை இல்லை. இது என்ன இது ஒரு மாதிரி இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் எப்படி நல்லா இருக்குதுன்னு சில பேருக்கு எனக்கு தெரியல.
இது எப்படி இன்ட்ரெஸ்டாக போகுது, எப்படி வந்து நாளெல்லாம் உட்காந்து ஆட முடியுதுன்னா எனக்கு அது புரியல. என்னான்ட்டு விஷயம் புரியல. புரிஞ்சவங்க சொல்லுங்கள். அது கொஞ்ச நேரம் தான், அது பிறகு வந்து நம்மளை வந்து அது என்ன செய்யுது, ஓவர் ஆக்கி விட்டுருது. இல்லை ஓவர் ஆகுதா, 2-3 போகுது, அப்புறம் அதுக்கு மேலே தாண்டி போனால் அப்புறம் எங்கே ஆடுறது, எடுத்து ஓரமாக வைக்கிற மாதிரி ஆயிடுது. கர்த்தர் நல்லவர். இப்போ வந்து தூக்கம், செல்ஃபோன் இதெல்லாம் இருக்குது. 3வது சபை கூடுதல். சில பேர் கரெக்டாக வந்துடும், சில பேருக்கு என்ன பிரச்சனை, சபை வேலையே பிரச்சனையாக இருக்குது. வேலை தான் பிரச்சனையாக இருக்குதுன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு வேலை என்ன செய்யுங்க, வேலை அந்த நாட்களில் லீவு கிடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். வேற என்ன பிரச்சனை, உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். வேற என்ன பிரச்சனை, சபைக்கு வர முடியாமல் இருக்குதுக்கு, தூக்கம், உடம்பு சரியில்லை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரீரம் என்ன செய்யுதுன்னா என்ன சொல்லுது, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆவி என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு சபைக்கு போகணும்னு சொல்லுது. மாம்சம் என்ன சொல்லுது, ஒரு வாரம் நீ வந்து வேலைக்கு போனிய, ஒரு நாள் தான் உனக்கு இருக்குது, எங்கேருந்து எழுந்திரிக்க போற, அதுவும் குளிர் வேற. இப்போ அது வேற உனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. குளிருது, என்ன பண்ணுறது தெரியல, குளிக்கவும் முடியல, தண்ணி ஊற்றினாலே உதறது, என்ன பண்ணலாம். அப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் இதை அதுதான் வாழ்க்கைக்கு ஏதோ மாதிரி மாறி, அந்த கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு சக்ஸஸ் ஆகுது. அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் மாம்சத்தை நல்லா தூங்க வைக்குது. ஆனால் நீ நல்லா தூங்கினுங்க, அதுக்கப்புறம் நீ போகாத அன்னைக்கு மனசு எப்படி இது, சமாதானமாகுதா? இல்லை, வாரம் ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். விட்டுட்டு மேடம், அந்த வாரம் ஆண்டவர் வார்த்தை கேட்கல, ஆண்டவர் சமூகத்து போலையே. அடுத்தது கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். நம்மால் முடிந்ததை, பெரிய பெரிய ஸ்டேஜ் நமக்கு வேணாம், நம்ம தெருவில் இருக்கிற மக்களுக்கு சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சந்திக்கிறவர்களுக்கு ஒரே வார்த்தை 2 வார்த்தை, இது கொஞ்சம் படிச்சு பாருங்கள், டாக்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜாம் பண்ணுறோம். நிறைய பேர் ஜாம் பண்ணுறேன், உங்களுக்கு சேர்த்து ஜாம் பண்ணுறேன். எதனா பிரச்சனை தேவைன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக ஜாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் சபையில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஜாம் பண்ண சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுதான் பெரிய ஊழியம். இதை விட பெரிய ஊழியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம பெரிய பெரிய கூட்டம் வைக்கிறாங்களே அது இல்லை, தனி நபர் தேவையோடு இருக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம், அதுதான் சக்ஸஸ். அதனால் வந்து அந்த 4 காரியங்களை மறக்க வேணாம். கர்த்தர் நம்ம நடத்துவார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா அப்படியே வந்து சாதாரண கிறிஸ்தவங்களாம் இல்லை, போராடினே இருக்கிறதுனால இல்லை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி இந்த நாணத்திலே நான் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும், இந்த 4 காரியங்களும் 4 என்னென்ன சொன்னேன், ஜபம், வேத தியானம், தியானிக்கிறது, சபை கூடுதல், ஊழியம். இது 4த்துல நான் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது. ஒரு வருஷம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறன்னா உதவியா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியா இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமா, இங்க என்ன சொல்ல வராரு இவரு அப்படின்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை அதாவது மாம்சத்தை குறித்த ஒரு ஆசை, விருப்பம். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்க இச்சை, அதுதான் கரெக்டான வார்த்தை. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்காக சொல்றது என்ன அப்படின்னா, நம்முடைய மாம்சத்தின் மேல் நமக்கு இருக்கிற ஆசை இல்லையா, அப்படி சொல்லலாமா? மாம்சத்தின் மேல் நமக்கு இருக்கிற விருப்பம், மாம்சத்தின் மேல் நமக்கு இருக்கிற ஆசை. இப்போ நம்முடைய மாம்சத்தின் மேல், சரீரத்தின் மேல் நமக்கு ஆசை இருக்குதா இல்லையா? ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்போ இந்த ஆசை வந்து என்ன செய்ய வைக்குது, நல்லா பார்த்துக்க வைக்குது. யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ, ஆசையாக இருக்கிறோமோ அவங்களை நல்லா பார்த்துப்போம். ஒரு விரும்பாத ஆளை நல்லா பார்த்துக்க மாட்டோம்.
ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க நல்லா பார்த்துக்குமா அப்படின்னா பார்க்க மாட்டோம். ஒரு பிள்ளை சரியில்லைன்னா அந்த குழந்தைய பார்த்தாலே கோவம் வரும் சில பெற்றோருக்கு. இந்த குழந்தையால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, இதை இப்படி பண்ணுச்சு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சில பெற்றோர்கள் அல்ல தாய் அந்த குழந்தைய வெறுக்கிறாங்க. அப்போ வெறுக்கிறது ரொம்ப மோசமான காரியம். இப்போ நம்முடைய சரீரத்தை வெறுக்கணும்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் அது மேலே ஆசையாக இருக்கு தான் விருப்பம், அதுதான் இச்சை. அதுதான் என்ன செய்யுதுன்னா மாம்ச இச்சை, நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ மாம்சத்தின் மேல் ஆசை, மாம்சத்தின் மேல் விருப்பம், மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்யாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யுது? அதுதான் இங்க பவுல் கலத்து சபைக்கு எழுதுறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி மாம்சத்துக்கேற்றபடி ரெண்டா பிரிக்கிறார். பிரிச்சு சொல்றாரு, இப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்சம் சொல்றதை கேட்க மாட்டோம், மாம்ச இச்சையின்படி நடக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த மாம்சம் எல்லாம் சொல்லி கொடுக்குது. இந்த மாம்சத்தில் எல்லாம் இருக்குது, உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் சொல்ற பாருங்க, ஆவிக்கேற்றபடி நடந்ததுன்னா ஆவிக்கேற்றபடி அப்படின்னா அங்கே சுயம் இல்லை, அங்கே மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு இடம் இல்லை, அங்கே உலகத்துக்குரிய காரியத்துக்கு இடம் இல்லை, அங்கே மற்றவர்கள் சொல்ற காரியத்துக்கு செய்யறதுக்கு இடம் இல்லை. ஒரே இடம் என்னன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்யனாலதான். கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றாரோ அதுதான் செய்வேன். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நான் ஒரு ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் தீர்மானம் எடுத்துறேன். அதான் என்ன செய்தேன்னா இந்த மாம்சத்துக்குரிய எல்லா காரியங்களையும் என்ன செய்யறேன், வெறுத்துறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு எனக்கு என்னெல்லாம் எதிரியா இருக்குதோ அதெல்லாம் வெறுத்து விட்டேன். உலகத்திலும் அன்பு கூறாது. தேவனுடைய தலைமுக்கு என்ன செய்யக்கூடாதான், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அப்பதான் நாம தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். அப்ப இங்க அவர் தெளிவா சொல்றார், எதுனா ஒண்ணுதான், ஆனா இந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் தான் மாம்சத்தின் ஆசை இச்சை விருப்பங்களை நிறைவேற்றாம இருக்க முடியும். இப்ப நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம எங்க வந்துருவோம், மாம்சம் என்ன சொல்றதா தான் செய்வோம், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வோம். மாம்சம் இழுத்துன்னு போகிற இடத்துக்கெல்லாம் போயினே இருப்போம். மாம்சம் என்னென்னா சொல்தான் கீழ்ப்படியும், அது என்னெல்லாம் செய் வைக்குதோ அதெல்லாம் செய்வோம். ஏன் அப்படின்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தினால் கிடைத்த சுயாதீனம், சுவிசேஷம் நம்ம என்ன செய்யுதுன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை வைத்திருக்கிறது. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், சுயாதீனா இருக்கிறோம். இப்போ இப்படி மீட்கப்பட்ட பிறகு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலையின் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, சுவிசேஷனால் கிடைத்த சமாதானத்தின் வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அதை பற்றியும் அவர் சொல்றார். 1ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. ஆமா, நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்றார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்து நம்மை மீட்டு இருக்கிறார், ரத்தத்தினாலே மீட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணத்துல விருத்த சேதனம் இருந்தது. இப்ப அதான் அங்க பிரச்சனை. அப்ப நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த விருத்த சேதனம் சடங்கு இவைகளுக்கு நம்மை மீட்டு இருக்கிறார். நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வந்த நான் எங்க வந்துட்டேன் அப்படின்னா கிருமிக்கு உட்பட்டிருக்கிறேன், சுயாதீனம், விடுதலை பெற்றிருக்கிறேன். இப்ப இந்த விடுதலை பெற்றிருக்கிற வாழ்க்கை திரும்ப மாம்சத்துக்குரிய காரியத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. திரும்ப அந்த மாம்சத்துக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றார். 2ஆம் வசனம் வாசிங்க அடுத்து. அதே இதுல, இதோ
நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அப்ப கிறிஸ்துவினால் நமக்கு என்ன இருக்குது? பிரயோஜனம் இருக்குது. ஏன்? கிறிஸ்து தான் என்னை இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விருத்த சேதனம் இவைகளுக்கெல்லாம் கிருபை மீட்டு இருக்குது, ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறார். இப்ப திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு போனா அவ்வளவுதான், கிறிஸ்து கொடுத்த விடுதலை இழந்து விடுவோம். அப்ப நாம் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ற நிலைக்கு நீங்க போக முடியாது. ஏன்னா முடியாதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? சுவிசேஷத்தினாலே நமக்கு விடுதலை, மீட்பை, சுதந்திரத்தை தந்திருக்கிறார். திரும்பியா அங்க போறீங்க? அது மாம்சத்துக்குரிய காரியம். மாம்சம் செயல்பட முக்கியது இல்ல? எல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, அடி, காயம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப நாம் எங்க இருக்கிறோம்னா கிருபைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ 4ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆமா, நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிட்டோம் அப்படின்னா கிருபையை விட்டு விலகி விட்டோம், கிருபையிலிருந்து விலகி விடுகிறோம். அப்போ அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப 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 என்ன செய்ய வேண்டியதுன்னா ஆவியில் நடத்தல். அதுதான் சொல்றார் இல்ல, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதல், ஆவியானவருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளுதல். 2வது எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆமா, ஆவி. அது முதல்ல நாம பார்த்தோம், ஆவியில் நடந்து கொள்ளுதல். இங்கே ஆவியில் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து, filled with Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க சொல்றார். இது முதல் அனுபவம். முதல்ல பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுக்கிற அந்த நாள் நாம் என்ன செய்யறோம்? நிறைந்திருக்கிறோம், பரிசுத்த நிறையப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆவியினால். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆவி என்ன செய்ய தந்திருக்கிறார். இப்போ நாம் நிறையப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எப்படி இருக்கும்? அந்த மகிழ்ச்சியினால், பரிசுத்த நிறையப்பட்ட நாள் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ நாம் நிறையப்பட்டிருக்கிறோமே, அது அப்படியே இருக்குமானா? இல்லை, குறையும். எண்ணெய் மாதிரிதான், எரிய குறைஞ்சினே இருக்குது. அப்போ எப்படி குறையுது அப்படின்னா, நாம் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கும்போது இந்த குறைவு இல்லை. அவரை விட்டு விடும்போது குறையும் போது என்ன செய்ய முடியுதுன்னா திரும்பவும் நிறையப்பட வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அடுத்த வருஷம் வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமா, ஆவியினால் நிறைந்து என்ன செய்யணுமா? பாடி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ஆராதனை நேரம். ஆராதனை நேரம் எதற்காக? குறைந்து இருக்கிறதை நிறைவாக்கி கொள்ளும்படியாய், நிறைந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு. அதுதான் தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுடைய பாத்திரம் குறைஞ்சதா? குறைஞ்சி போயிடுச்சு. சில சூழ்நிலை குறைஞ்சது. இப்போ குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து சும்மா நேரத்தை போக்காம ஆண்டவரை கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, பாடுங்க. நீங்க நிறைவை அனுபவிக்க முடியும். தேவ பிரசன்னத்தினால் வருகிற நிறைவு, பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற உணர்வு நீங்க என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதை தேவன் விரும்புகிறார். அது நம்மை மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. மாம்சத்தின் இச்சையான காரியங்கள், ஆசை, விருப்பத்தை விட்டுவிட செய்கிறது. அதோடு கூட நான் வாழ முடியாது. மாம்சத்துக்குரிய எல்லா ஆசைகளோடு கூட சேர்ந்து வாழ முடியாது. சில பேருக்கு அதை இழுத்துனே போகும். ஒரு நாள் தெரியும், ஐயோ எங்கே போயிட்டான் தெரியுமா? அதெல்லாம் ஆராதனை நேரத்தில் உணர்த்தி வைக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க?
நிரம்பி எல்லாம் வெளியே போயிடும். அப்போ நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிறதுல ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருத்தல், ஒவ்வொரு நாளும் துதித்து அவரை ஸ்தோத்திரித்து சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு இப்படியே பாடி துதிக்கும் போது என்ன நடக்குது? பலன் அடைகிறோம். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ரோமர் 8:14. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஏதோ சும்மா வரேன் போறேன் அப்படி இல்லை. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற, அதாவது இது குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைக்கவே இல்லை ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அப்படி சொல்லலை, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல். இப்ப பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியுமானா? தெரியும். அங்க மாம்சத்துக்கு வேலை இல்லை, சுயத்துக்கு வேலை இல்லை, உலகத்துக்கு வேலை இல்லை, மற்ற மனிதர்களுக்கும் வேலை இல்லை. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவமானது நமக்கு பலனா இருக்கும். பலமுள்ள ஒரு வாழ்க்கை, உறுதியா இருப்போம் இல்லையா? இந்த வசனத்திலே அவரை தான் சொல்றார். எவர்கள் யாரா இருந்தாலும் சரி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம், அது அவருடைய பிள்ளைகள், அவருடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறேன். யோவான் 1:12 நான் வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அதோடு நின்று போயிச்சானா? இல்லை. தொடர்ந்து அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டுமேயானால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. இது தேவ ஆவியில் நடத்தப்படும் போது என்னன்னா, உலகத்துக்கு அங்க வேலை இல்லை. இப்போ இதுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து நிற்கிறோம். உலக மனிதர்களோடு வேலை செய்கிறோம். உலக பிரகார மக்கள், உலக பிரகார உறவினர்கள், உலக பிரகாரமான வாழ்கிற மக்கள் மத்தியில இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு வாழும்பொழுது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். இது வித்தியாசமான வாழ்க்கை. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களாம் வித்தியாசமா இருப்பாங்க, நீங்க மட்டும் வித்தியாசமா இருப்பீங்க. உங்க வேலை ஸ்தலத்தை வித்தியாசமா இருக்கும். அப்படியே உங்களை வேற மாதிரி பார்ப்பான், ஏலியன் மாதிரி பார்ப்பான். ஏலியன்லாம் இருக்குதான்னு தெரில, கற்பனையா அது கதையா? யாருன்னா எதனா போர் அடிச்சு ஒரு கதை சொல்லுவான். அந்த காலத்தில் அந்த கதையை கேட்டு 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 என்ன செய்வாங்கன்னா, அந்த கிராமத்துலாம் திண்ணையில் உட்காந்து வருவார் பெரியவர், ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்துப்பான் கதை கேட்கறதுக்கு. இந்த கதை என்ன தெரியுமா, அவர் வாயில் என்ன வருது அதெல்லாம் ஞாபகத்தெல்லாம் சொல்லுவார். அது சொல்லி 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 என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் அது உண்மை மாதிரி இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த விதமான எவிடன்ஸும் இருக்காது, ஆதாரமும் வரலாறு எதுவுமே இருக்காது. இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே மாறிடுது. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுது. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நாம் வித்தியாசமா இருக்கிறோம். வித்தியாசமா இருக்கணும் கட்டாயமா. நமக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். நாம் பாருங்க, தேவனுடைய புத்திரர் என்ற ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் வித்தியாசமா இருக்கிறோம். தேவனுடைய புத்திரர் என்ற பாக்கியம், புத்திர பாக்கியம் தேவை. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். புத்திர பாக்கியம்தான் பரலோகத்திலே நமக்கு இடம் இருக்கிறது. பரலோகத்திலே இடத்தை தீர்மானிப்பது எது அப்படின்னா புத்திர பாக்கியம். இல்லைன்னா இல்லை. இப்போ நம்முடைய சொத்து இருக்குது, ஒரு 10 ஏக்கர் இருக்குது வச்சுங்களேன் உங்களுக்கு. இப்போ இந்த 10 ஏக்கர் நிலத்தை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்பீங்க? பாதியை முதல் பையனுக்கு கொடுப்போம், பாதியை பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுப்போம். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பிரித்து கொடுத்துருவோம். ஏன்? அவர்கள் அதை சுதந்திரிப்பதற்கான அதிகாரம் உள்ளவங்களாம் இருக்கிறான், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய குடும்பத்திற்குள் இருக்க வேண்டுமேயானால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும்.
எதனா ஒரு ஆவி தான் நடத்தும். ஒன்று தேவ ஆவியை நடத்தும், இல்லைன்னா அவங்களை பிசாசு ஆவி நடத்தும். தேவ ஆவி நடத்துறேன்னா வேற ஆவி எதை நடத்தும். அப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நான் யார் அப்படின்னா தேவனுடைய புத்திரராக இருக்கிறேன். தேவனுடைய புத்திரராக இருக்கிற மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை தான் சுதந்திரிக்க முடியும். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்க நோக்கம் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையாய் மாத்திரம் நாம் இருக்கலாம்னா இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையாய் இருந்து ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமானா வாழ முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளையாய் மட்டும் இருந்தால் முடியாது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகளா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரர். பாருங்க, பிள்ளையா பிறக்கிறோம், அவர் பிள்ளையா இருக்கிறோம், அதன் பிறகு நடத்தப்படுகிறதுனாலே புத்திரர் ஆகிறோம். புத்திரர் என்றால் நான் சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறேன். எதற்கு சுதந்திரவாளி? பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு அதிகாரமுடையவர்களாக மாறும். அப்போ யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் தடை செய்ய முடியாது. அப்போ ஏன் இங்கே பவுல் சொல்லுகிறார் அப்படின்னா நீங்க சுதந்திரவாளியா இருக்க போறீர்கள். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமா, தெளிவாக சொல்லிட்டார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இங்க ஆவியின் கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதை நாம் கனி கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். எல்லாமே பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்புடைய வாழ்க்கை தான். ஒவ்வொன்றும் முதல்ல தேவனோடு நடக்கணும்னா பரிசுத்த ஆவியோடு நடக்கிற அனுபவம். ரெண்டாவது பரிசுத்த நிரம்பி இருக்க வேண்டுமானால் பரிசுத்த தொடர்புல நிரம்பி இருக்க முடியாது. மூன்றாவது தேவாவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. பரிசுத்த இல்லை அப்படின்னா அவரால் நடத்தப்பட முடியாது, அவருடைய பிள்ளைகள் புத்திரராக இருக்க முடியாது. நான்காவது கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுக்கிற வாழ்க்கை. இப்போ இதற்கு யாரு? பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், ஒவ்வொன்றா சொல்லின்னு வர இல்லை, ஒவ்வொன்றா சொல்றார். அப்போ எப்படி இது நடக்குது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒரு பிரமாணமாய் கட்டளையாக கொடுக்கப்பட்டுச்சு. நாம் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இந்த அன்பு எங்கே ஸ்டார்ட் ஆகும்? வீட்டில் தான். குடும்பத்துக்குள் ஒருவர் நேசிக்கணும், அன்பா இருக்கணும். அதுக்காக பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? அன்பா இருக்கணும் பிள்ளைங்க மேலே. அப்போ என்ன செய்யக்கூடாது? அவங்கள அடிக்கவே கூடாது, அவங்கள கண்டிக்கவே கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் சரி சிரிச்சினே அமைதியாக இருக்கணும். அதை போட்டு உடைப்பாங்க, இதை போட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் செய்யக்கூடாது. சாப்பாடு கொடுத்தா தலைக்கீழே போடுவாங்க, சிரிச்சினே அமைதியாக இருக்கணும். புக்கு கொடுத்தீங்கன்னா அதை திரும்பி டாய்லெட்டில் போட்டு வந்துடுவாங்க, சிரிச்சின்னு அமைதியாக இருக்கணும். அடுப்பில் போடுற ஆள்லாம் இருக்கிறான், பையன் ஆட்டோவில் வரும்போது தூக்கி சோட்டி போட்டு கூட வந்துடுவான், சிரிச்சினே அமைதியாக இருக்கணும். டெய்லி ஒரு பென்சில் கொடுக்கணும், டெய்லி ஒரு நோட்டை கொடுக்கணும், டெய்லி ஒரு எல்லாம் கொடுக்கணும். என்ன பண்ணோம்? சிரிச்சினே அமைதியாக இருக்கணும். சாப்பிட மாட்டேன், உருண்டு பரண்டு அழுவான், அமைதியாக இருக்கும், கண்ணை முடியணும். ஆவியில் போயிடணும். மாம்சத்தின பிரச்சனை என்ன பண்ணாலும் என்ன பண்ணோம்? மூணாவனத்துக்கு போயிடணும், தொல்லை இல்லை. மூணாவன கதைலாம் இருக்குது, அப்படியே அப்படியே அங்கே நல்லா இருக்கும். ஆனால் கீழே வந்தான் ஆகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போனல மூணாவனத்தே இருக்க முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் கீழே வந்தால் இருக்கணும். ஒரு சிலர் மட்டும் தெரியாது. அப்போ அது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒழுங்காக இருக்காது, ஒழுங்கினமாக போயிடும். அப்போ நமக்கு சரியான நேரத்தில் நான் நேசிக்கணும், கட்டாயம் அன்பு இருக்கணும். பைபிளில் போட்டுச்சு அன்பு இருக்கணும்னு சொல்லிட்டார், புஸ்தகம் பண்ணிட்டார் அன்பாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது. அது என்ன தெரியுமா? நீதிமன்ற வசனம் இது, தன் இஷ்டத்துக்கு
விடப்பட்ட பிள்ளையா போயிடும். லெட் மீ அலோன், என்னை என் இஷ்டத்துக்கு விட்டுரு, ஒன்றும் சொல்ல வேணாம். அது இஷ்டத்துக்கு போயிடுச்சு என்ன ஆகும்? கடைசி காலத்தை கஷ்டத்துக்கு மாறிடும், நமக்கு கஷ்டமா இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்க. அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். அப்போ இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு? சந்தோஷம், சந்தோஷமா இருக்கணும்ன்றார். இந்த சந்தோஷத்துக்குன்னே ஒரு நிருபத்தை எழுதிட்டார். யாரு? பவுல். என்ன நிருபம்? பிலிப்பியர். இங்க பார்த்தா நிறைய சந்தோஷ நிருபம். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவார், சொல்லி கொடுக்குறார். எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்? அடுத்தது சமாதானம். யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். நீங்க முதல்ல சமாதானமா இருந்ததான் மற்றவங்களுக்கு சமாதானம் இருக்கு. நம்மளே சமாதானம் இல்லைன்னா எப்படி இருக்கும் சமாதானம்? நீடிய பொறுமை, நற்குணசாலிகளா இருக்கும், விசுவாசம் எப்போது இருக்கணும். ஒவ்வொரு விஷயமா அங்க சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்தது எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்குது நம்ம சூழ்நிலை? எப்படி இருக்குது? இந்த வசனத்தோடு எதுனா சம்பந்தம் இருக்குதா? இருக்கணும். இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, pray in the Holy Spirit, பரிசுத்த ஆவி ஜபிக்கிற அனுபவம். அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். சில பேர் அதை அப்படியே விட்டுருப்போம், அப்படியே ஏதோ சூழ்நிலை விட்டுருப்போம். இந்த ஆவியில் ஜபிக்கிற அனுபவம் என்ன அப்படின்னா, நேரம் போது தெரியாது. நாம யோசித்து ஜெபம் பண்ண மாட்டோம், அது பாட்டு வந்துட்டே இருக்கும். நாம் யோசிக்கவே மாட்டோம், ஆனால் அநேக காரியங்களை பரிசுத்தான உணர்த்துதலில் ஜெபித்து கொண்டிருப்போம். யாருக்கு அப்படின்னா அவர் எழுதுறாரு, அதன் பொருட்டு விண்ணப்பத்தோடும் ஆவினார் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆவில் ஜெபம் பண்ணும்போது தான் விழிப்பா இருக்க முடியும். ஏன் ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருது? ஆவில் ஜெபிக்கவில்லை. ஆவியில் ஜெபிக்கும் போது நீங்க தூங்க முடியாது, தூக்கமே வரல அப்படி ஆவியில் ஜெபித்த. ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, நம்ம தூக்கம் வரும்போது தான் ஜெபம் பண்றோம், அதான் நமக்கு பிரச்சனை. நல்லா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்றோமா? தூக்கம் வரும்போது தான் ஜெபம் பண்ண விருப்பம் வரும். அது வரைக்கும் எல்லாம் செஞ்சு நிற்போம். தூக்கம் வர நேரத்தான் இப்போ ஜெபம் பண்ணலாம். ஏன்? உடனே படுத்துக்கலாம்ல, ஒரு சோதனை போட்டு உடனே படுத்துக்கலாம். அது வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும். விழிப்பா இருக்கும்போது எல்லாம் செஞ்சு நிற்போம். தூக்கம் வரும்போது தான் ஜெபம் பண்ணணும். விழிப்பா இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. விழிப்பா இருக்கும்போது என்ன பண்ணோம்? அதுதான் இங்க சொல்றார், ஜெபிக்க வேண்டும். அடுத்தது எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் மீட்கப்படும்படியா. மீட்கப்படும் என்று நாள் இருக்குது, அதிலே மீட்கப்படுவதற்காக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி நாம் முத்திரையாய் கன்சீல். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியே மூடி வச்சிருக்கிறார். மீட்புக்கான நாளில் தான் நம்ம என்ன செய்வோம்? நம்மை அவர் சந்திக்கிறார், வெளிப்படுகிறார். அப்படியே மூடி முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுது. இவ்வளோ செய்கிறார் நமக்கு. சில நேரங்களில் சில பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன், மன உடைந்து போய் பேசுறதை பார்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், ஆனால் ஏதோ ஒன்னே ஒன்று செய்யலையா, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க? என்ன
குற்றப்படுத்துகிறார்கள், குறை சொல்றாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். இவ்வளோ செஞ்சிருப்பேன், ஆனா எல்லாம் மறந்துடுவாங்க. செய்யாத ஒண்ணு மட்டும் தேடுவாங்க இல்ல, அல்லது அவங்க விருப்பத்தை நம்ம கிட்ட திணைத்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக வேதனைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. நாம் பரிசுத்த ஆவியானவரை அதுபோல செய்யக்கூடாது. நம்முடைய விருப்பம், ஏன் இஷ்டம், நம்முடைய மாம்சத்துக்கு வரை திணைக்க கூடாது. ஆண்டவரே, உங்களை நான் எப்போதும் துக்கப்படுத்த மாட்டேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதுன்னு தெளிவா சொல்லுது. நம்முடைய வீணான வார்த்தை அவர் துக்கப்படுத்தும். பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தி இருக்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். எப்படி தெரியும்னா, நம்முடைய ஆவியில உணரலாம். அமைதி ஆயிடுவாரு, அல்லது விலகினது போல பரிசுத்த ஆவியான பிரசன்னத்தை விட்டு விலகினது போல ஒரு உணர்வு உண்டாகும் போது புரிஞ்சுக்கலாம், நான் அவரை துக்கப்படுத்தி விட்டேன். நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும், எங்க துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், சரிப்படுத்தி விட வேண்டும். நம்ம தேவையில்லாத பேசுது, ஒருவேளை குறை சொல்லி பேசுது, சில வேளை நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருப்போம், சில வேளை மற்றவங்களை அந்த அங்கேயும் கோல் சொல்றது அல்லது கலகம் பண்றது, இது மாதிரி எதனா காரியங்களை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதை செய்யும் போது நல்லா தெரியும் பரிசுத்தான விலகிறார்கள். அப்போ நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா அப்படியே ஆள் தான் ஒரு மாம்சத்துக்கு வாழ்க்கை போயிடுவோம். உட்கார்ந்து யோசித்து எங்கேயோ தப்பு நடந்துச்சு அப்படியே யோசிச்சுதான் பரிசு உணர்த்துவார். நீ இந்த இடத்துல உன்னுடைய தீர்மானத்தை மீறி விட்டாய், நீ இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொன்ன, இதை சரிப்படுத்து. உடனே ஜாமன், ஆண்டவரே நான் தீர்மானித்தேன், ஆனால் தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்க, நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், தேவ பிரசனத்துக்குள்ளே திரும்ப வந்துடுவோம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பெருமையாக நம்மளை பற்றி பேசியிருப்போம், அப்போ பரிசுத்தம் போயிருப்பார், எங்கே போனார் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இந்த இடத்துல நான் என்னை பற்றி பெருமையாக பேசினேன், பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னிச்சிங்க, இனிமேல் பேச மாட்டேன், திரும்ப வந்துடுவார். உங்களை விடவே மாட்டார், விடவே மாட்டார். எப்பெல்லாம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்க தவறை உணர்ந்து தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது உடனே அவருடைய பிரசனத்தை நீங்க என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ அதிலே இருக்கணும், அதிலே இருக்கணும். தப்பு செஞ்ச உடனே சரி பண்ணும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போய் 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 நிறைய குப்பை சேர்ந்துடும், கிளீன் பண்ண கஷ்டமாயிடும். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமா, ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடுறதுன்னா என்ன? அவ்வளவுதான், மூடி வைக்கிறது. அப்புறம் நல்லா நெருப்பு எரியுது, வெகுதுன்னு எரியுது, ஒரு பக்கெட் தண்ணி தூக்கி ஊத்துனா அது அணைஞ்சு போயிடும். அல்லது அதை மூடி வச்சு, அதுவும் காரணம் தான், மூடி போட்டோம்னா அப்படின்னா அணைஞ்சு போயிடும். அதை தண்ணி ஊத்துனா அல்லது அதை ஊத்தும் போது என்ன செய்யுது, அணைந்து போகிறது. அதான் அவித்து போடுதல், எரிய விடாமல் செய்தல். இன்னும் தெளிவா சொல்லனா, எரிய விடாமல் செய்தல். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிறவராய், நம்மை நடத்துகிறவராய், நமக்கு எல்லாம் செய்கிறவராக இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நான் முதல் காரியம், நாம் என்னெல்லாம் இந்த உலகத்திலே மாம்சத்துக்குரிய காரியங்களை நான் தவிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்து ஆவியிலே நாம் இது நடத்தப்பட்டு வாழும் பொழுது நிச்சயமாய் நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜெயமா இருக்கும். இந்த உலகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிசாசை குறித்து, மற்ற பிரச்சனைகளை குறித்து பயமே இருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆலோசனை வந்துனே இருக்கும், தைரியம் வந்துனே இருக்கும், விசுவாசத்தில் பலன் அடைந்துனே இருப்போம். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயம் வருது அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபட்டிருப்போம். அப்போதான் பயம், கவலை இதெல்லாம் வருதுன்னா, ஏன் வருதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டிருக்கிறோம். அந்த குறைவை சரி பண்ணோம் அப்படின்னா நாம் பலமுள்ளவர்களாய் மாறிவிடும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல
காலவேளை கண்டுடுமை ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் போடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நடக்க, ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர். எங்கெல்லாம் நாங்கள் குறைவா இருக்கிறோம் அதெல்லாம் சரிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நாங்கள் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு நிறைவில் பரிசுத்த நிறைவிலே வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்க. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி உணர்த்தி சரிப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவுடைய வாயின் வார்த்தை இறுதி தியானம் சமூகத்தில் பிரீதியா இருக்க நாங்கள் பேச உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சிந்திக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள்லாம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரயாச பணி வாங்கி ஆசை நாமத்தை மேம்படுத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.